வரலாறு காணாத அராஜகத்தை விக்கிரவாண்டி தொகுதியில் கட்டவிழ்த்து விட்ட திமுக. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளரை ஒருமையில் பேசிய போலீசார். என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பிற்குரிய தோப்பு கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பைரவக்கார். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் லைக் கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி. பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கு மத்தியில் திமுகவின் பண மழையை கடந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சி அன்புமணி பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்று உளவுத்துறையினரே சொல்லக்கூடிய தகவலை தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இன்று காலை முதலே திமுக பாமகவினர் பெருமளவில் வாக்குகளை செய்கிறார்கள் என்பதை அறிந்தவர்கள் துறவி பகுதியில ஏடிஎஸ்பி சீராளன் பாட்டாளி மக்கள் கட்சியினர்கிட்ட வம்பு பண்ண செய்தியை நம்ம பார்க்கிறோம். நானும் மதுரக்காரன் தாண்டான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு பாமகவினர்கிட்ட மல்லுக்கு நின்னாரு. ஏதோ சினிமா பட டைலாக் எல்லாம் பேசு. அந்த மக்கள் மார்பையே பிளந்து காமிச்சு துப்பாக்கி குண்டுகளுக்கு உரிமைக்காக உயிரை கொடுத்த மக்கள். அவர்கள்ட்ட நீ மதுரக்காரன்னு சொன்னா எப்படி எடுபடும்? மதுரக்காரனான 10 கை 10 காலா இருக்குன்னு அவர்கள் எதிர்கேள்வி கேட்டு நியாயத்திற்காக போராடினார்கள். பின்பு வழக்கறிஞர் பாலு அவர்கள் சென்ற பின்பாக போலீசார் அச்சத்தின் காரணமாக விலகி சென்றிருக்கிறார். அடுத்து கக்கனூர் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கக்கனூர் பகுதியில வாக்குப்பதிவை கண்காணிப்பதற்காக சென்றிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை அங்கள் பணியில் இருந்த போலீசார் ஒருவர் ஒருமையில வாடான்னு சொல்லி போடான்னு சொல்லி பேசியதாக தகவல் பரவு. இது நியூஸ் 7 தமிழ் செய்திகள்ல கூட வெளிவந்துச்சு. இந்த செய்தி வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை காவல்துறையினர் மூலமாக ஒரு அராஜகத்தை ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சித்திருக்கு திமுக என்பதுதான் உண்மை தன்மையா இருக்கு. பாமக பெருவாரியான வாக்குகளை பெறாங்க. இங்க ஏதேனும் ஒரு பதற்ற நிலையை ஏற்படுத்தி பூத்துகளை கைப்பற்றி கடைசி மணி நேரங்கள், ஏன்னா இந்த பிரச்சனை நடந்தது அத்தனையும் 3:30 மணிக்கு மேலாக பூத்துகளை கைப்பற்றுவத நோக்கத்திற்காகத்தான் போலீசாரை இப்படியெல்லாம் செய்ய சொல்லி திமுக தூண்டிவிச்சோ என்கின்ற அச்சம் எழுது. ஆனால் இது ஈரோடோ திருமங்கலமோ இல்ல, பாமகவினரை தாண்டி இங்கே ஒரு புல்லுருவிகளும் எந்த வேலையும் செய்துவிட முடியாது என்கின்ற சூழ்நிலையில அவர்களுடைய திட்டம் நசுக்கப்பட்டது. ஆனால் காலை முதல் நீங்க காலையிலே பார்த்துட்டு ஒரு காணொலி வந்துச்சு. என்ன திமுக காரங்கள்லாம் கொடுத்த காசை திரும்பி கேட்கறாங்க, நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டினா என்கின்ற மாதிரியான ஒரு வதந்தியை பரப்பிடுங்க. நீ என்னத்துக்கு ஓட்டு போடுறன்றத கேமரா வச்சு திமுக காரணங்க பாக்குறானுங்க என்கின்ற மாதிரி செய்தியை கடத்திடுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நீ காசு எல்லா இடத்துலையும் போய் சேர்த்துருக்காங்க. திமுக வேணான்னு சொன்னா கூட கையில காலில் விழுந்து காசை கொடுத்துருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு 6000 வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க. இப்படி நீங்க ஓட்டு போடுற வரைக்கும் உங்க காலில் விழுந்து கடந்தவனுங்க நீங்க திமுகவுக்கு ஓட்டு போடணும் என்பதற்காக அப்படி ஒரு வதந்தியை பரப்பியிருந்தாங்க. என்னன்னா, நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்ட காசை திருப்பி கொடுன்னு கேட்பான், நீங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டதை நான் பார்த்துட்டேன், கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படியான செயல் அவர்கள் ஈடுபடுவதா ஒரு செய்தியை காலையில இருந்து பரப்பியிருந்தாங்க. இதனால ஒரு சில வாக்குகள் குறைந்திருப்பதாகவும் செய்திகள் வந்துவிட்டார். அப்படி திமுக காலையே இந்த மாதிரியான சித்து வேலைகளை தொடங்கிறது. மாலையில ஒரு அராஜகத்தை ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஏடிஎஸ்பி மூலமாக காவல்துறை மூலமாக வேலை செய்யறவங்க. இன்னொன்னு காலையில இருந்து பார்த்தோம், பல கிராமங்கள்ல வெளியூரை சேர்ந்த திமுகவினர்கள் தங்கி இருந்ததை அவர்களை விரட்டி அடித்த பாமகவுடைய செயலையும் காலையில இருந்து பார்த்தோம். அதுல என்ன சாராயத்தை குடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ஒரு பொலிரோ வண்டியில கோயிலுக்கு வரணும்னு சொல்லுங்க பாருங்க, சாராயத்தை வாங்கி வச்சுக்கிட்டு